இல்ல அனுமதி என்னன்னா இல்லாம கூட்டம் ஏர்போர்ட்ல கூண்டா இருக்கிற தூக்கி கூட்டம் உள்ள இவனுங்க போடலாம். 6 கிலோமீட்டர் அங்க வண்டியில போயிட்டா இந்த கூட்டம் வந்து அங்க வராது. அப்ப என்ன பண்றாங்கன்னா இல்ல பொறுமையா உருட்டிட்டு அந்த கூட்டத்தை நவுத்திக்கிட்டு அங்க போறானுங்க. ஏன்னா அங்க இல்லங்க இவங்களுக்கு இந்த மூஞ்ச அனுமதி இல்லாம பார்த்து இந்த கூட்டம் அடுத்த மரக்கட்டையை கூட்டினா டைம் பார்த்தா அரெஸ்ட் ஒருத்தரும் வர பண்ணலாமா மாட்டான். முடியாதா? எம்ஜிஆர் அனுமதி இல்லாம கூட்டம் எம்ஜிஆர் கூட்டினா அரெஸ்ட் பண்ண முடியுமா எம்ஜிஆர் முடியாதா? எம்ஜிஆர் எம்ஜிஆர் நம்ம கொஞ்சம் லாஜிக் கூட கேட்டா பரவாயில்ல. அனுமதி வாங்கிட்டு தான் வரான். ஏர்போர்ட்ல நீங்க பொதுமக்கள் வருவாங்க போவாங்க. மொத்தமா ஏர்போர்ட்ல மொத்தமா லாக் பண்ண முடியாது எம்ஜிஆர். இல்ல நான் என்னன்னா அடுத்த டைம் ஒழுங்கா இல்ல அனுமதி இல்லாம எம்ஜிஆர் ஒரு கூட்டம் நிமிஷம். கூட்டினா இல்ல தூக்கலாங்க. எம்ஜிஆர் இல்ல அடுத்த டைம் நம்ம லாக் பண்ண வேண்டியது டாய்லெட், பாத்ரூம், ஸ்கூலு. பாத்ரூம் டாய்லெட் தான் லாக் பண்ணணும். இவனு அங்கதான் போயிட்டு அட்டகாசம் பண்றானுங்க. ஆமா ப்ரோ, கேட்கிற லாக் கேள்வி பண்ணிடுங்க கொஞ்சம் ப்ரோ. லாஜிக் இல்லங்க கூட அப்படி இருக்கும். கிடையாதுங்க. அனுமதி இல்லாம ஒரே வந்துகிட்டே இருக்க முடியாதுங்க. ரோடு ஃபுல்லா இல்ல அப்படியே தூக்கி எம்ஜிஆர் கொஞ்சம் போட்டுடலாங்க இருங்களேன், எல்லாத்தையும். கொஞ்சம் ஏங்க இருங்களேன் எம்ஜிஆர், அனுமதி கொஞ்சம் இருங்க, அவன் கொஞ்சம் இருங்க காவல்துறை கிட்ட எம்ஜிஆர். இங்க பாருங்க. முதல்ல ஒண்ணு எம்ஜிஆர் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் எம்ஜிஆர், இல்ல ப்ரோ, நான் ஒண்ணு சொல்றேன் நல்லா மூஞ்சில புரிஞ்சுக்க. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. எம்ஜிஆர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. காவல்துறை கிட்ட அனுமதி வாங்குறாங்கன்னா, நான் ஏர்போர்ட்ல இருந்தோ இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நான் வரேன் அப்படின்னா, கார்ல இருந்து வரேன் இல்ல நான் ஏர்போர்ட்ல இருந்து வரேன்னா, ஏர்போர்ட்ல இருந்து மொத்தம் எத்தனை ரூட் இருக்கு மரக்கடைக்கு? நான் அங்க நின்று கூட்டம் போட போறேன், ரைட்டு. அங்க இருந்து எத்தனை ரூட் இருக்கு? 1 2 3 ரூட் இருக்கு. 3 ரூட்ல ஏதாவது ஒரு ரூட் போலீஸ் நமக்கு கொடுக்கும். அந்த ரூட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கவும் கொடுக்கும். கடைசி நேரத்துல கூட ரூட்டை மாத்தியும் கூட சொல்றதுக்கு உரிமை இருக்கு. காவல்துறைக்கு உரிமை இருக்கு, அனுமதி இருக்கு. அவங்க எந்த ரூட்டை சொல்றாங்களோ அந்த ரூட்டுக்கு தான் வரணும். நீங்க நினைக்கிற மாதிரியோ நம்ம நினைக்கிற மாதிரியோ எடுத்தோம் கவுத்தோம் முடிவு பண்ண முடியாது. இல்லங்க இல்ல இருங்க அனுமதி எம்ஜிஆர், இல்லாம எம்ஜிஆர் ஒரு கொஞ்சம் இடத்துல இருங்களேன், கொஞ்சம் கூட்டம் இருங்களேன் கூட்டினா எம்ஜிஆர். தூக்கலாங்க. எம்ஜிஆர் எனக்கு மத்த தெரிஞ்சு பேசுறத கொஞ்சம் கேளுங்களேன். இல்ல எனக்கு கபிலன், எனக்கு ஒரு இது என்னன்னா, இந்த விஜய் வந்து பிஜேபியோட பகிரங்கமா கூட்டணி வச்சுமாதான். ஏன்னா எந்த ஏர்போர்ட்லயும் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் சிஆர்பிஎஃப் வந்து அதை கையில எடுத்துப்பான். இவ்வளோ அட்ராசிட்டி 2வது ஏர்போர்ட்னு நினைக்கிறேன். மதுரையில ஒரு முறை, திருச்சியில ரொம்ப மோசமா பண்ணி வச்சிருக்கானுங்க. அந்த ஏர்போர்ட் இதுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள போலீஸ் போக முடியாது. போலீஸ் போனாலும் அவங்க லட்சி சார்ஜ் எல்லாம் பண்ண முடியாது. ஃபுல்லா சிஆர்பிஎஃப் கண்ட்ரோல் தான். அவங்களுடைய கண்ட்ரோல்ல இவனுங்க வந்து அட்டகாசம் பண்றானுங்க. அது சிஆர்பிஎஃப் வேடிக்கை பார்த்து நிற்கு. அப்ப என்ன இது இப்போ பிஜேபி சப்போர்ட்டோட தான் பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க. பட்டதுரை, இதே நெய்வேலி டவுன்ஷிப்ல மாஸ்டர் படம் ஷூட்டிங்க்கு சிஆர்எஃப் போலீஸு அந்த மைன்ஸ் நம்பர் 21 நினைக்கிறேன், செகண்ட் மைன்ஸில் உள்ளே உக்காந்துக்கிட்டு அங்கேருந்து இங்கே வெளியில் உள்ளே வந்தால் சிஆர்எஃப் போலீஸ்லாம் யோசிக்க கூட மாட்டான். அவனுக்கு சுடுறதுக்கு பர்மிஷன் இருக்குது. அனுமதி தாண்டி அனுமதி மீறி நீ உள்ளே வந்தனா அவனுக்கு ஷூட்டிங் ஆர்டர் அவனுக்கு கொடுக்குறது பர்மிஷன் இருக்குது. ஏற்கனவே ஷூட்டிங் நடந்திருக்கு நெய்வேலியில். நான் சொல்கிறது நெய்வேலி டவுன்ஷிப்பில் சொல்கிறேன், ஓகேவா? அதனால தான் வாசலில் வச்சு பேடே பஸ்ஸாருக்கும் டவுன்ஷிப்புக்கும் போகக்கூடிய கேப் சென்டர் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக இடம் கொஞ்சம் இருக்கும். அந்த பார்க்கிங்கில் குறிஞ்சிப்பாடியில இருந்தோம், வடலூர்ல இருந்தோம், பண்ருட்டில இருந்தோம் ஆளு விட்டு வேனு விட்டு அடுத்த நாள் இங்கே வந்து நிற்க போகிறாப்புல எல்லாம் கிளம்பி வாங்கடான்னு சொல்லி. ஏன்னா நெய்வேலி டவுன்ஷிப்பில் ஆளு கிடையாது, பசங்க கிடையாது. அங்கே இருக்கிறவன் ஜவஹர்சன்ஸ் காலேஜில் படிக்க மாட்டான், எல்லாம் சென்னை தான். எஸ்ஆர்எம் காலேஜ் இந்த பக்கம் வெளில தான் படிப்பான், பெங்களூரு இந்த பக்கம் தான் போய் படிப்பான். ஏன்னா நான் 23 வருஷம் பிறந்த வளர்ந்தவன், எனக்கு தெரியும். இந்த பக்கம் பண்ருட்டி, வடலூர், குறிஞ்சிப்பாடியிலேருந்து, பாண்டிச்சேரியிலேருந்து, கடலூர்லேருந்து ஆளை கூட்டிட்டு வந்து அங்கே உட்கார வச்சான், நிற்க வச்சான். நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே கூகுள் இமேஜஸ்ல இவனுக்கு விஜய் ஃபேன்ஸ் அடிக்கடி ஷேர் பண்ணுறானுங்களே, கெத்துடா மாசுடான்னு சொல்லி. இவனை கூட்டிட்டு வந்த கூட்டம் எல்லாம் குறிஞ்சிப்பாடி, வடலூர், பண்ருட்டி, கடலூர். இல்லைன்னு இங்கே எவனா ஒருத்தன் சொல்ல முடியாது. இதே வெங்காயத்தை தான் இப்ப இங்க திருச்சி ரோட் ஷோன்னு சொல்லி அங்க பண்றதுக்கு இங்க இருந்து தேனியில இருந்தும், கடலூர்ல இருந்தும், பாண்டியில இருந்தும், பாண்டிச்சேரியில இருந்தும், மதுரை சைட்ல இருந்தும், எல்லா ஏரியால இருந்தும் வண்டி கட்டி கொண்டு வந்து இங்க இறக்குனானுங்க. அந்த கூட்டத்தை அப்படியே காட்டணுன்றதுக்காக தான் பொறுமையா வண்டி எடுத்துட்டு வர்றது. ஏன்னா கூட்டம் சுத்தி மக்களுக்கு பஸ் சுத்தி கூட்டம் இருக்குல்ல, அதனால நாங்க பொறுமையா போறோம். சரி, அப்ப நீ எப்படி இங்க இருந்து கிளம்பி ஹரப்பன் கேட்டாப்புல, எப்படி இங்க இருந்து நீ வேகமா டக்குன்னு திருச்சியில இருந்து அரியலூருக்கு மட்டும் வண்டி வேகமா கிளம்பிச்சு? அரியலூர் இருந்து எப்படி கரெக்டா நீ மறுபடியும் ஊருக்கு கிளம்புன அவ்வளவு ஃபாஸ்டா? வரத்துக்கு மட்டும் உனக்கு போலீஸ் வந்து ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அதனால இவனுங்களா செட்டப் பண்ணி ரோட் ஷோவா மாத்துறானுங்க. அது ஒண்ணு ஒயிட் பேர் நான் சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு, ஆளுங்கட்சிக்கு, மற்ற கட்சிக்கும் நம்ம கூட்டத்தை காட்டணும், நம்ம வெயிட்டேஜை காட்டணும். இது மூலமா அசந்து போய் நம்ம கிட்ட எல்லாரும் கூட்டணிக்கு வரணும், மக்கள் ஆதரவு நமக்கு இருக்கு அப்படின்னு காட்டணும் அப்படின்றதுக்கு மட்டும்தான் இருக்குங்க. அதாவது இவன் சினிமால இருந்த காலத்துல இருந்தே இவனுக்கு இந்த இன்செக்யூரிட்டி வந்து இருந்திருக்கு, ஓகேங்களா? அந்த சொல்லுவாங்கல்ல, குமுதத்துல வந்து அஜித் பேர் ஃபர்ஸ்ட் போட்டாங்க, அது ஏன் போட்டீங்கன்னு சொல்லிட்டு மூக்கால உட்காந்து 2 நாள் எழுதி அதுக்கப்புறம் காசு இவங்க அப்ப போய் காசு கொடுத்து மாத்தனா அப்படின்ட்டு. இந்த மாதிரி வந்து இவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா வந்து இவனுக்கு வந்து நம்ம தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்,
இல்லைன்னா மக்கள் நம்மள நம்ப மாட்டாங்க அப்படின்னு இவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியுது. அதனாலதான் நம்பர் ஒன் ரஜினியோட நான் பெருசு, ரஜினியோட நான் பெருசுன்னு ஃபர்ஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருந்தான். அடுத்து அஜித்தோட நான் பெருசு, அஜித்தோட நான் பெருசுன்னு உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு அரசியலே அதே தான் பண்றான். ஒரு இன்செக்யூரிட்டி என்ன ஆகி போச்சுன்னா, கடைசியில இவனுங்க போட்ட பிளான் என்ன ஆகி போச்சுன்னா, காலையில இருந்து ஆரம்பிச்சு அந்த டிராமா நைட்டு 8 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் ஓய் முடிஞ்ச உடனே இவனுக்கு என்ன கற்பனை நினைச்சானுங்கன்னா, நாளைக்கு முடுக்க அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் நம்ம ஆளை பத்தி தாண்ட டிவில ட்விட்டர்ல எல்லாம் டிபேட் பண்ணி பேசுவானுங்க கனகானானுங்க. 10 மணிக்கு 15 நிமிஷம் ஸ்பீச்ல தலைமை முடிச்சு விட்டாப்புல. இளையராஜா ஃபங்க்ஷன் பீருக்கான அளவுதான் முடிஞ்சது மொத்தமா முடிச்சு விட்டாப்புல. முடிச்சு விட்ட உடனே இவனுங்க பதறி போய் அடுத்த நாள் காலையில இருந்து இன்னி வரைக்கும் புலம்பிக்கினே இருக்கிறானுங்க. ரஜினியை போட்டு சொல்லுறாங்க, ரஜினி சங்கி, ரஜினி வங்கி, இப்படி அப்படி சொல்லி கதறுன்னு கதறான். ஐடி விங் சைட்ல இருந்து அந்த கதறீங்க. ட்விட்டர்ல போயிட்டு இந்த பக்கம் எப்போதும் ஒண்ணு பண்ணுவானுங்க. என்ன பண்ணுவானுங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு அன்னைக்கு மாநாட்டுல கூட்டம் நடத்தினாப்ல, மதுரை மாநாட்டுல கூட்டத்தை ஒண்ணு கட்டிட்டு பத்தி இன்ஸ்டாகிராம்ல 10 மில்லியன் லைக்ஸ் விழுந்தது. அதை உட்காந்து பிரிச்சு மேய்ச்சிட்டானுங்க. பாட்ஸ் மூலமா நீ உள்ள இறக்குன, பங்களாதேஷ்ல இருந்து நீ கூட்டத்தை இறக்குன, பாட்ஸ் மூலமா இறக்குன, வெட்ட விளக்குமா அடி பட்டியா பிரிச்சு வச்சுட்டானுங்க, பட்டையா போய் பிரிச்சு வச்சுட்டானுங்க. இப்ப என்ன ஆகி போச்சு, அதையும் தாண்டி நம்ம இன்ஸ்டாகிராம்ல பெருசா ஒண்ணு பண்ணணும்னு தான் டாப் இவனுங்க எய்ம் பண்ணுது. ஆனா தலைவன் உள்ள வந்து ஒரு லாரி மண்ணை தூக்கி போட்டாப்புல. தலைவன் என்ன இளையராஜா ஃபங்க்ஷன்ல அரை பீர்ல முடிச்சு விட்டாப்புல விஜயோட மொத்த ரோட் ஷோவையும். என்ன அதனால இவனுக்கு சரியான காண்டி. இன்னைக்கு கதறானுங்க. அரை பீர் போதுண்டா உங்களுடைய மொத்த அரசியல் வாழ்க்கை முடிக்கிறதுக்கு. 15 நிமிஷத்துல முடிச்சு விட்டாப்புல தலைவன். இல்ல இன்னொன்னு அது வந்து வேணுமனே ஒரே நிமிஷம் எம்ஜிஆர் ஒரே நிமிஷம் அது வந்து வேணுமனே பண்ண கிடையாது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து அது ஒரு ஃபன் இல்ல அது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து யதார்த்தமா அதெல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண ஒரு ப்ரோக்ராம். ஓகேவா, நீங்க ரஜினியோட டைம் வாங்கணும், கமலோட டைம் வாங்கணும், அதே மாதிரி இளையராஜோட டைம் வாங்கி ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு ப்ரீ பிளானட் ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரோக்ராம் இது. ஓகேங்களா, அங்க பேசினவங்க எல்லாருமே யதார்த்தமா பேசினவருக்கு தான். யாருமே திட்டமிட்டு இந்த மாதிரி வந்து இன்னொருத்தர் டவுன் பண்ணணும், இன்னொருத்தர் இது பண்ணணும் அப்படிலாம் பேச கிடையாது. ஒரு நிமிஷம் அது வந்து யதார்த்தமா வந்து பேசி முடிச்சு அது ஒரு வைரல் ஆகுது. ஏன்னா யதார்த்தமா பேசினா எப்பவுமே மக்கள் ரசிப்பாங்க. நீ போலியா கத்தி பேசுறதையோ இல்ல வந்து நீ வந்து ரைமிங்ல பேசுறதையோ மக்கள் ரசிக்க மாட்டாங்க. யதார்த்தமா ஒண்ணு பேசினா மக்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்கா போய் சேரும். இவனுங்க அதுல என்ன பண்றாங்கன்னா, திமுகவும் ரஜினியும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி வேணும்னே இதை வந்து பேச விடாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு பெரிய இவருக்கு வந்து இங்க ரஜினி பிளான் பண்ணி பண்றான். ஏண்டா நான் என்ன கேக்குறேன், இங்க தலைவர் ஒண்ணுதான் சொன்னாரு, ஆளுங்கட்சிக்கும் பல கட்சிகளுக்கும் சவாலாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சரை பெருமையா பேசுறாரு. இப்போ ஒரு முதலமைச்சரையோ இல்ல ஒரு பிரதமரோ ஒரு ஃபங்க்ஷன்ல போய் பேசும்போது சென்ட்ரலுக்கு போனாரு, பிரதமர் பேசிட்டு தான் வந்தாரு, இங்க ஸ்டேட்டுக்கு வந்தாரு, இங்க முதலமைச்சர் பெருமையா தான் பேசுறாரு. இப்ப இதுல என்ன தப்ப கண்டுபிடிச்ச? உனக்கு உன்னை கூப்பிடலையா? ஏன் கூப்பிட்டாங்கல்ல, அது என்ன ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு நடத்தினாங்களே, அனைத்து கட்சி கூட்டம் ஒண்ணு நடத்தினாங்க. அப்ப அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ ஒண்ணு ஃபங்க்ஷன் ஒண்ணு நடத்தினாங்களே, விஜய கூப்பிட்டாங்கல்ல, ஏன் வரல? கட்சியா இருந்தா வரும், கட்சி இல்ல அங்க போட்டா என்னன்னு கேட்பாங்க, உனக்கு சொல்ல தெரியாதுல அங்க போய் உட்காந்து என்ன பண்ணுன்ட்டு. இளையராஜா எப்படி சச்சின் டெண்டுல்கர், இளையராஜா, ஏஆர் ரகுமானு இவங்கெல்லாம் வந்து ஒரு பொது உடைமையும் ஒரு என்ன சொல்றது எல்லாருக்கும் எல்லா விதமான மக்களுக்கும் போய் சேர்றவங்களோ அதே மாதிரிதான் இங்க விஜயும் நடக்கும். அப்படி இருக்கும்போது, அதாவது விஜய்னா எல்லாருக்கும் சொல்ல வரல, பொதுமக்கள் குழுல அப்படி இருக்கும்போது இளையராஜாவோட 50வது ஆண்டு பொன் விழாவை ஏன் ஒரு வார்த்தை கூட வாழ்த்து சொல்லியோ ஒரு ட்வீட்டோ இல்ல ஒரு வீடியோவோ ஏன் போடல? ஏஆர் ரகுமான் வீடியோ போடுறாரு, தலைவர் நேர்ல வந்து பேசுறாரு, கமலஹாசன் அந்த ஃபங்க்ஷன்ல போய் அட்டன் பண்றாப்ல, இங்க இருக்கிற பல நடிகர்கள், பல இசையமைப்பாளர்கள், பல கலைஞர்கள் வாழ்த்து சொல்றாங்க. ஏன்பா இங்க விஜய் வந்து வாழ்த்து சொல்லல? பிங்க்மேன் கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம, ஒரு நிமிஷம் அரப்பன், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நீ ஒரு கேள்வி கேட்டுன்னு வச்சுக்க வாயில் எரிமிச்சிருவேன். இல்ல கபிலன், ஒரு கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லிட்டேன். உன் கருத்தை உன் பாக்கெட்ல வச்சுக்கடா, கேட்ட கேள்வி பதில் சொல்றேன். என்ன பேச மாட்டீங்க கபிலன்? கருத்து கந்தசாமி அண்ணன் கருத்தே கேட்க முடியல, உங்க இடத்துல அவன்டா கேட்பான், கேக்குற கேள்வி பதில். அரப்பன் இரு ஒரு நிமிஷம் மியூட்ல இரு. கபிலன் உன் கருத்து எல்லாம் கேட்கலடா, கேட்ட கேள்வி சொல்றியா இல்லையா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றியா இல்லையா? ஒவ்வொரு தடவை இப்படிதான் தப்பிச்சு ஓடுகள் மாதிரி ஓடுற. கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றான் மயிறு. பொது இடத்துல உனக்கு பர்மிஷன் கொடுத்தோம்ல, திருச்சியில நீ 9ல இருந்து 11 மணிக்குள்ள வந்து பேசணும்னு பர்மிஷன் கொடுத்தல, எத்தனை மணிக்கு நான் வந்து பேசினா பேச விடுவா இல்ல நீயே அறிவு இருக்கா? அவனுக்கு டைம் பார்க்க தெரியுமா? உன் கட்சியில எவனாக டைம் பார்க்க தெரியுதா? 5 3 மணிக்கு வந்து திருச்சியில வந்து பேசுறான்டா.
சரி சரி பொறுமை பொறுமை. சோறு தான் பேச திங்கிறானா விடுறியா இல்ல வேற ஏதாவது நீயே திங்கிறானா? பேசிக்கிறியா? பொறுமையா தாண்டா வரான் அவன். பொறுமையா தாண்டா வரான். இதுக்கு மேல என்னடா நீ சோறு சொல்றது? ஏர்போர்ட்டுக்குள்ள திங்க நடக்கிற மாட்டாரா? அண்ணனுக்கு வந்து சரி, சுகர் இரு, இருக்கு. விஜய் வந்து சோறு ஏர்போர்ட்ல சுகர் நடக்கிற அதிகமாயிருது. வேகத்துல இல்ல இல்ல போய் ஏர்போர்ட்ல இருந்து ஏர்போர்ட் வாசல்ல இருந்து ஏர்போர்ட்டுக்குள்ள நடக்கிற வேகத்துல அதே வேகத்துல தாண்டா வந்தான். அதே வேகத்துல தாண்டா ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடைக்கு அதே வேகத்துல தாண்டா வந்தான். வண்டியை தள்ளின்னு வந்தான். சரி பேசி முடிச்சிட்டியா? பொதுமக்களோட நேரம் வீணாவது இருந்தாங்கடா. சரி சரின்ட்டு போற மயிரே, நீ போனியா கூட்டத்துக்கு? நீ இரு, போனியா? நீ வெயில நின்னியா? பேச விடுவியா மாட்டியா இல்ல நீயே ஏய், பேசி நான் முடிச்சிட்டியா? கேட்ட கேள்வி பதில் சொல்லணும். நீ கருத்து மயிரல இங்க நான் என்கிட்ட பேசுறதுக்கு இல்ல நான் இல்ல அதுக்காக அதான் பேச போல. அதுதான் கேட்ட பதில் கேள்வி தான் பதில் இல்லடா சொல்லு. பிங்க் பதில் தான் நீ சொல்றேன். என்னன்னா பதில் சொன்னா பரவாயில்லடா. இல்ல இல்ல பதில் சொல்லாம ஒரே நிமிஷம் bro, ஒரே கருத்து நிமிஷம். அறிவுலாம் சொல்லாத. என்னன்னா இல்ல நான் முடிச்சிடறேன். என்னன்னா திமுக காரங்க வந்து இங்க ஒழுக்கத்தை பத்தி பேசுறதுதான் எனக்கு சிரிப்பா இருக்கு. ஒழுக்கத்தை பத்தி நீ மத்த கட்சிக்காரனை பேசுறதெல்லாம் இல்ல இல்ல இருக்கட்டும். அவங்க பேசுற முதல்ல அடுத்தவன் இல்ல இல்ல இரு முதுக கபிலன் பாக்காம ஏன் மியூட் சரி, போ உனக்கு அப்பன் திமுக பேரை பத்தி கேட்டா உன் பேசினா அப்பன் பேரை நீ சொல்றா. இல்ல எங்க இல்ல அப்பன் பேரை கபிலன் சொல்லாத, பிங்க் மேன். இல்ல இல்ல உன் திமுக அப்பன் பத்தி பேரை கேட்டா உன் பேசினா அப்பன் பேரை கபிலன் சொல்லு. நீ ஏன் திமுக மியூட் சொல்லாம போடுற? இப்ப கேட்ட கேள்வி பதில் சொல்லு பார்க்கலாம். கபிலன் திமுக பத்தி பேசினா நீ ஏன் மேனே, மியூட் போடுற? ஒரே நிமிஷம் இரு ஓகேவா? நான் முடிச்சு இங்க பேர் நீ திமுக மட்டும் இல்ல, நீ அதிமுக பேசினாலும் நான் மியூட்டு தான் போடுவேன். நீ நாம் தமிழர் தொட்டாலும் நான் மியூட்டு தான் போடுவேன். எனக்கு இந்த கட்சி பாகுபாடுலாம் எனக்கு கிடையாது. நான் இங்க கேட்கறது, உனக்கு பர்மிஷன் கொடுத்த டைமை தாண்டி நீ உன் இஷ்டம் மயிருக்கு போயிட்டு கிரவுண்டில் போய் விளையாடுற மாதிரி நீ உன் இஷ்டத்துக்கு தெருவில் ஓடி ஓடி விளையாண்டுட்டு இருக்கிறியே. இங்க உனக்கு காவல்துறை பர்மிஷன் கேட்டுத கொடுத்துச்சு, அதை மீறி நீ நடந்த. கொடுத்துச்சு. எத்தனை கண்டிஷன் போட்டுச்சு அதையும் சொல்லு. சொல்லு, எத்தனை கண்டிஷன் போட்டுச்சு சொல்லு. நீ சொல்லு. உன்னை வந்து Permission எம்ஜிஆர் கொடுத்தாங்க சிலை நீ இல்ல, சொல்றல. நீ இல்ல எம்ஜிஆர் இல்ல. சிலை மேல ஏறி நீ விளையாடுவ, பள்ளிக்கூடங்கள்ல உள்ள போய் கக்கூச நாரடிப்ப, அதெல்லாம் பள்ளிக்கூடத்துல கேட்க போய் கக்கூஸ் கூடாதா? நாரடி கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்கேன். அதான் மிஸ் பண்ணிட்டேன் இல்ல நான். இல்ல அரப்பன் கிட்னி திருடுறவன் எல்லாம் வந்து பேசக்கூடாது ஓகே? அதான்டா, பள்ளிக்கூடத்துல கக்கூஸ் பள்ளிக்கூட கஞ்சா விக்கிறவன், மெத்தபெட்டமைன் கடத்துறவன், செல்போன் திருடுறவன் சரியா? வந்து பேசணுமா? மெத்தபெட்டமைன் கடத்துறவன், கஞ்சா விக்கிறவன், கள்ளச்சாராயம் விக்கிறவன், அதாவது அதை அண்ணா வாங்கி யூனிவர்சிட்டி நீ என்ன பண்ண ஓகேவா? போற? அண்ணா யூனிவர்சிட்டி இந்தியாவிலே டாப் யூனிவர்சிட்டி சரியா? அந்த யூனிவர்சிட்டில போயிட்டு விஜய் சொல்றியா? அங்க படிக்கிற பெண்களுக்கு வந்து Pink Man பேசுறியா? திமுக காரன் Pink Man பேசுறியா? திமுக காரன் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல இங்க போய் பாரு, பொண்ணுங்களை Pink Man ரேப் பண்றான் பேண்டியா பாத்தியா? இல்லையா? ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பதில் சொல்லு. ஒழுக்கமாடா உனக்கு? ஃப்ரெஷ்ஷா பேசுங்க பாரு. நீ ரொம்ப சொல், ஃப்ரெஷ்ஷா நீ பாரு சொல்ற பேசுறான். பேண்டியா அதுதான் இல்லையா? உங்களுக்கு ஒழுக்கமா? இல்ல இல்ல அண்ணா யூனிவர்சிட்டில போயிட்டு டேய், படிக்கிற அதான் பொண்ணை சொல்றேன். ரேப் நான் பண்றான். உனக்கு போட்ட கண்டிஷன்ல முக்கியமான ஒரு கண்டிஷன் ஸ்கூல்ல போய் அதான் தேடக்கூடாதுன்னு சொல்றேன். போட்டிருக்கேன். அது மிஸ் அதுதான் ஆயிடுச்சு. இல்ல இங்க பேர் இப்ப நீ என்ன சொல்ல வர? அதெல்லாம் காரணம் காட்டி விஜய் பண்ணது இல்ல நியாயம் சொல்ல வர? ஒழுக்கத்தை பத்தி பேசுறாங்கல்ல திமுக காரங்க, சரி, அவங்களுக்கு சரி, நான் உனக்கு கேள்வி கேட்ட கேட்கிறேன். கேள்வி பதில் சொல்லு சொல்லு. பார்க்கலாம். சரி, இப்ப திமுக காரன் இல்லாதவன் கேட்கட்டுமா? நாங்க திமுக காரன் இல்லாதவன் கேள்வி கேட்கலாமா? நாங்க Pink கேட்கலாம், Man, பதில் கேட்கலாம். Pink Man, உங்க இல்லாத அப்பா பேரை பேசுற கேட்க பதில் சொல்றேன். உங்க அப்பா பேரை சொல்லு, Pink Man. நான் திமுக காரன் கிடையாது, ஜிப்சி இங்க திமுக காரன் கிடையாது, ஒயிட் பேர் திமுக காரன் கிடையாது. Pink Man, என்ன? இங்க பா. இப்ப நாங்க கேக்குற கேள்விக்கு மரியாதையா பதில் சொல்லு. எவன் அப்ப விட்டு சொத்த உட்காந்து நீ உடச்சு எடுத்துட்டு போன சொல்லு. உங்களுக்கு பதில் சொல்றேன் ப்ரோ, உங்களுக்கு பதில் சொல்றேன் ஓகே? இந்த திமுக ஏய், பதில் சொல்றா மயிரு. அதை விட்டுட்டு பதில் சொல்றேன், அதான் பதில் நான் சொல்றேன். எதுக்கு முடிச்சிடுறேன். கக்கூச நாரடிச்சு அதை சொல்றா பதில. திமுக கார வந்து ஒழுக்கத்தை டேய், பத்தி எல்லாம் திமுக பேசக்கூடாது. டேய், மறுபடியும் திமுக காரன் ஜிப்லயே போய் குடி இருக்காத. அந்த பக்கம் ஏஞ்சி வா. இங்க நாங்க இங்க திமுக காரன் கிடையாது. என்ன இப்ப உங்களுக்கு நாங்க அதுதான் கேக்குற bro, கேள்வி உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். புரியுதுடா. இல்லடா எங்களுக்கு புரியுதுடா, அவங்க வாழைப்பழம் தான் டேஸ்டா இருக்குன்னு புரியுது. அங்க மட்டும் தான் இல்லடா, இனிக்குதா? நாங்க கேக்குற கேள்வி- ஏண்டா திமுக காரன் நாங்க குஞ்சு மட்டும் தான் கேக்குறோம். இனிக்குதா? இல்ல நான் இதுக்கு மேல நான் பச்சை தான் கேட்பேன். திமுக காரன் குஞ்சு மட்டும் தான் இனிக்குதா? எங்க குஞ்செல்லாம் கசக்குதா உனக்கு? இல்ல இல்ல அவனுங்க வந்து ஒழுக்கத்தை பத்தி பேசுறாங்க. ஏய் பொறுக்கி ஏய், நான் என்னடா கேட்கட்டேன் உன்கிட்ட? இங்க திமுக இல்லடா, காரன் போக்சோ இல்லாதவன் கேஸ்ல- இல்ல, 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 இருங்க. இல்ல, இல்ல. டிவிக்கு காரங்க அதாவது போக்சோ கேஸ்ல இந்தியாவிலே ஒன்பது பேர் டாப் போனாங்களே. யூனிவர்சிட்டி வந்து அண்ணா நீ வந்து யூனிவர்சிட்டி. பேசலாமா? அந்த கேம்பஸ்ல போயிட்டு படிக்கிற பொண்ணுங்களுக்கு ரேப் பண்றவன் வந்து டேய், ஒழுக்கமானவன். அண்ணா யூனிவர்சிட்டி ஆளுநர் கீழே வருது. பைத்தியக்கார மாதிரி ஓடிட்டு இருக்காரு. டேய், அரப்பன் நீ சொல்லு, அது வந்து டேய், இங்க பாரு, ஒழுக்கமானது. Pink Man, உங்க ஆளுதான் recent ஆ போக்சோல வந்து arrest ஆனாரு. புரியுதா இல்லையா? கள்ளச்சாராயம் விக்கிறது, இந்த கட்சி கஞ்சா சார்ந்தவன இப்ப விக்கிறது, recent ஆ போக்சோல வந்து arrest பண்ணிருக்காங்க போலீஸ் வந்து. ஓகேவா? கிட்னி இங்க பாரு, திருடுறதுலாம் இப்ப Pink ஒழுக்கத்துல Man, இங்க வருது. பாரு. நீங்க இங்க என்ன பாரு, அந்த உங்க கட்சியை அப்பன் பேரை ரொம்ப பார்த்து நேரமா கேட்டுட்டு இருக்காரு கபிலன். உங்க அப்பன் பேரை சொல்றா. உங்க அப்பன் பேரை ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்காரு. abuse பண்ண கேள்வி ஆரம்பிச்சு- டேய், திமுக காரன் கேட்டா பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்களடா. திமுக காரன் இல்லாதவன் கேக்குறான், அதுக்கு பதில் சொல்றா. உன்னுடைய டிவிகே கட்சியோட திமுக காரங்க இல்லாதவங்க கேள்வி கேளுங்க. திமுக காரங்க ஏய், ஒரு நிமிஷம் இருங்க பிளாக் பந்தர். ஹரப்பன் ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. கட்டத்தர ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் மைக் ஆஃப் பண்ணாதீங்க. அப்படியே ஆஃப் பண்ணி ஒரு நிமிஷம் இருங்களேன் ப்ளீஸ். கரெக்டா 2 நிமிஷம் மட்டும் எனக்காக கொடுங்க. டேய், நான் திமுக காரன் கிடையாது, ஜிப்சி திமுக காரன் கிடையாது, ஒயிட் பேரு இங்க இருக்கக்கூடிய பண்ணி. பதில் சொல்றேன் கேளுங்க. ஒரே கேள்வி. உன்னுடைய டிவிகே கட்சி திருச்சி மாவட்ட செயலாளர் பார்லர் ஒன்று மசாஜ் பார்லர் நடத்தி பிரார்த்தல் பண்ணி தனிப்படை அமைத்து காவல்துறை கைது செய்து 6 மாசம் கழிச்சு பெயில்ல வந்து மறுபடியும் டிவிகே கட்சியில மாவட்ட செயலாளர் பொறுப்புல இன்னும் வகிக்கிறாப்புல.
இப்ப பாலியல் தொழில் பண்ணி கைதாகி வெளியில வந்து இப்ப நான் ஒன்ன கேக்குறேன், நீ மயிறு என்ன பண்றேன்னா இதுக்கு மட்டும் பதில் சொல்ற. நீ திமுக காரனை கேள்வி கேட்டியா, நீ அதிமுக காரனை கேள்வி கேட்டியா, நீ பிஜேபி காரனை கேள்வி கேட்டியா, அவங்க குஞ்செல்லாம் பிடிக்க கூடாது. நேரா இப்ப எங்க சிப்புக்கிட்ட மட்டும் வர, அதுக்கு மட்டும் இப்போ அதுதான் அந்த 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 நியூஸ் வந்து உண்மைனா நீங்க மேல எடுத்து போடுங்க, நம்ம அதை பத்தி பேசலாம். செருப்பால அடிப்பேன். தமிழ்நாட்டுல இங்க இருக்கிற ட்விட்டர்ல யூஸ் பண்றான் அத்தனை பேரும் டேக் போட்டு அடிச்சான் பாலியல் தொழிலாளி. தெரியாது எனக்கு தெரியாது. செருப்பாலே அடிப்பேன், செருப்ப கண்டு அடிப்பேன். இப்போ சன் நியூஸ் மாதிரி நியூஸ் வந்து 1000 விஷயம் போடுவாங்க. இங்க பாரு நல்லா சொல்றேன் கேளு. உன் அம்மா பத்தினி தான், நான் ஒத்துக்கிறேன். நீ ஏத்துக்க. நான் அபியூஸ் எல்லாம் பண்ணலடா. உன் அம்மா பத்தினி தான்டா சொன்னேன். என்ன தப்பா சொல்லிட்டேனா? உமா பத்தினி கிடையாது. அம்மாவும் பத்தினி தான், என் அம்மாவும் பத்தினி தான். சொல்லு. இதுல பேச முடியலன்னா அபியூஸ் பண்ற பத்தியா? இதுல எங்கடா இருக்கு அபியூஸ்? உன் அம்மா பத்தினி இல்லையா? பேசுறோம் ரெண்டு பேரும். உங்க அம்மா பத்தினி இல்லையா? உங்க அம்மா பத்தினி தான்டா சொன்னேன். இல்ல ஒரே நிமிஷம் தயவுசெய்து யாரும் கோச்சிக்காதீங்க. இன்னைக்கு ஸ்பேஸ் போர்ட்டல்ல இருந்து இந்த ஆள் வந்தது நீங்களும் மைக் தரீங்க, எங்களையும் மியூட்ல இருக்க சொல்லுங்க, நாங்களும் இருக்கோம். ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் கொடுத்தானா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. கபிலன் நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு கேள்வி. உங்க அம்மா பத்தினினா வாய் முட்டு கம்முனுற சொல்லுங்க ஜிச்சி. ஆனா உங்க அம்மா கண்டிப்பா பத்தினி கிடையாதுடா. அது மட்டும் தேவடியா தேவடியா பையன் தானே நீ? அப்புறம் திமுக காரனை கேள்வி தப்பு பண்ணா அவனை கேக்குற, அதிமுக காரன் தப்பு பண்ணா அவன் குறைய ஒண்ணு சொல்ற, உன் கட்சிக்காரன் தப்பு பண்ணத பார்லல் பண்ணி பிரார்த்தல் பண்ணா அதை ஏன்டா தெரியலன்ற ஓடிகளி? தேவடியா பையல தேவடியாளுக்கு பிறந்தவன் ஓத்தா புண்டில என்ன உன்னை பேண்டிச்சா இல்ல பெத்திச்சா? அவன் ஓத்தா உன்னை நியூஸ் எடுத்து போடுற இங்க இருக்கிறவன் எல்லாருக்குமே தெரியும். டேய் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஓட்டா ஒண்ணு இல்ல டேய் முட்டா புண்ட ஒரு டாபிக் எடுத்து போடுறா, எடுத்து போடு எல்லாரும் பார்க்கட்டும். ஏய் மயிரே பார்த்ததே இல்ல டிவில கண்ணாடி போட்ட சொட்ட தலையன பார்த்ததே இல்லையா நீ? அடடா நியூஸ் சேனல் 1000 போடுவான்டா, அதெல்லாம் நம்ப முடியாது. நீ எடுத்து போடு. அப்ப அதே நியூஸ் சேனல்ல தான் இங்க வந்து விஜய்க்கு வந்து திருமண வாழ்த்துக்கள் சொன்னாங்க. நம்ப மாட்டே, அப்ப நம்ப கூடாது. நீ சொல்லு. சரி நம்பல. இல்ல அப்படிதான் நீங்க டீல் பண்ணனும். மேல இருக்கு பாத்துக்கடா. பாக்குறேன். இந்த தற்குறி மண்டைக்கு நாம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. போய் பாத்துக்கலாம் அப்புறம் பேசு. இப்ப பேசு. ப்ரூஃப் தான கேட்ட? எடுத்து முட்டி போட்டு அத இந்த ப்ரூஃப் உட்கார்ந்து வாயில போட்டுக்க. முட்டி போடு. ஒவ்வொரு தடவையும் எனக்கு தெரியாது. ப்ரூஃப் காட்டி நீ உட்கார்ந்து இறா. ஒவ்வொரு தடவையும் எனக்கு தெரியாது. டிவிக்கு வந்து உத்தம புண்டைங்க, டிவில இருக்கிறவங்க எல்லாம் உத்தம புண்டைங்க அப்படின்னு சீன் எல்லாம் போடாத. அதாவது இந்த யூடியூப் சேனல் இது யூடியூப் சேனலா? ஏபிபி நாடு என்ன எவ்வளவு பெரிய கார்பரேட் இதுன்னு தெரியுமாடா? ஏன்டா இப்படி உயிரா வாங்குறீங்க? தற்கொலை நாயங்களை ஏதோ தெரியலனா மூட்டாத கம்மன் உட்காந்துருங்கடா. இல்ல அதாவது அந்த யூடியூப் சேனல் ஒரு திமுக கொத்தடி மேட்ச் சேனல். ஏபிபி நாடு வந்து தெலுங்கானால இருக்க ஒரு சேனல், தமிழ்ல வந்து பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கான்டா. பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்காரு. 100 யூடியூப் சேனல் வந்து வச்சிட்டு இருக்கான் திமுக காரன். அதுல 1000 டேய் டிவிக்கு விஜய் ஃபேன்ஸ் அதை எடுத்து போட்டிருக்கிறான். இவர் வந்து அரெஸ்ட் பண்ணும் போது, தனிப்படை எடுத்து அரெஸ்ட் பண்ணும் போது இவர் கட்சி உறுப்பினர் கிடையாதுன்னு சொல்லி உன் சைட்ல இருந்து இங்க ட்வீட் போட்டிருக்கிறானுங்க. அப்புறம் சத்தமே இல்லாம கட்சியில திருச்சி மாவட்ட தலைவர் அவன் கொடி ஏத்திருக்கிறான். கொடி போய் ஏத்திட்டு உள்ள வந்தவன் புசியானது உன் பொதுச் செயலாளர் மயிரே. அதுக்கப்புறம் அவனை பத்தி பேசு. அவன் தனிப்படையை வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணும் போது கட்சியில இல்லைன்னு சொன்னதும் உன் ஒன்னன் தான், உன் கட்சியோட பொதுச் செயலாளர் தான். அவன் ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி மாவட்ட செயலாளர் இந்த பொறுப்புல சப்ளை பண்றாங்க. கபிலன் சிம்பிள் கபிலன் நீ எடுத்து போடணும். அவர் எந்த மாவட்டத்துல இருக்காரு, என்ன பொறுப்புல இருக்காரு. ஓத்தா என்கிட்ட தாண்டா படுத்தா உன்ன இவ்வளவு பச்சையா அவனும் திட்ட மாட்டான்டா. ஒரு தப்பை ஏத்துக்க மனப்பான்மை ஓத்தா இங்க என் பக்கத்துலதான் படுத்திருக்கிறா. நான் ஓப்பனா சொல்றேன். ஒரே ரிக்வெஸ்ட், இருங்க அவன் பேசுறான்னு நீங்க தாவேகா லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணாதீங்க. அவனுக்கு தெரியலனா தெரிஞ்சிட்டு மேல ப்ரூஃப் போட்டு கேக்குறேன். இத்தனை பேர் 200 பேர் இருங்க ஒயிட் பேர். இல்ல ஒயிட் பேர் இவன் ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் தப்பிச்சு ஓடுகால மாதிரி ஓடுறான். இவன் என்ன பண்றான்னா
இவன் சைடுல இருக்கிற ப்ரூஃபை ஏதாவது காட்டணும்னு வச்சுங்களேன், எனக்கு தெரியாது, அது நம்ப முடியாது, இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். ஓத்தா பத்தினின்றதே நீ ஏத்துக்க மாட்டேங்கிற, அப்புறம் நான் என்னடா பண்றது? எடுத்து மேல காட்டிய இல்ல கபிலன் ப்ரோ, இப்போ சொல்லுங்க. இல்ல இவனை திட்டத்துக்கு தகுதி எல்லாமே இருக்கு, அவனை திட்டலாம், நல்லாவே திட்டலாம். எட்டு நாய் ஒம்மால ஓக்க ப்ரூஃபை எடுத்து மேல போட்டு காட்டி கேள்றான்னா உட்காந்து பூல பிடிச்சு ஊம்பிட்டு இருக்க தேவடியா பையல பத்தியா கபிலன் மியூட் போட்டு தேவடியா புண்டை ஓத்தா புண்டில பொங்கலை வச்சுதான்டா திங்கணும் நிம்மல நீனு, அப்பதான்டா நம்புவ நீனு. தைரியமா இருந்தா மியூட் போடாம பேசுறா. பேசுறேன்டா, ஒக்கால ஒழி ஆம்பளையா இருந்தீங்கன்னா நீ முதல்ல ஒத்துக்க. பொண்டாட்டி மஸ்டும் கூட இருக்காடா, பிரார்த்தல் பண்ண கட்சின்னு ஒத்துக்க. பொண்டாட்டி மஸ்டும் கூட இருக்கா, நானும் பேசுவேன்ல. எனக்கு பேச தெரியாதா? தெரியலன்டா நான் பேசுறேன். மயிறு இவ்வளவு நேரம் எப்படி பேசிட்டு இருக்கேன் நானு? இருடா, உங்க அம்மாட்ட பேசுறேன். இந்த போனை கொடு, உங்க அம்மாட்ட பேசு. உங்க அம்மா இந்த சைடு அம்மா இருக்கா, இந்த சைடு பொண்டாட்டி பத்திட்டு இருக்கா, ரெண்டு பேரும் நடுவுல நான் பத்திட்டு இருக்கேன்டா. வீடியோ கால் பண்றியா? பிரார்த்தல் புடிச்ச பையன், பிரார்த்தல் பையல மேல ப்ரூஃப போட்டு காட்டி நான் கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்ல தெரியல. வக்கு புண்டை இல்ல நீ எல்லாம் டிவி முட்டு கொடுத்து அதெல்லாம் ஒரு ப்ரூஃபா கபிலன்? அதெல்லாம் ஒரு ப்ரூஃபா? ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு நியூஸ் போட்டாங்க, அதெல்லாம் ஒரு ப்ரூஃபா? இது என்னடா ப்ரூஃப்? ஒரே நிமிஷம், 2 நிமிஷம். இல்ல பிங்மேன் அந்த வீடியோ பாத்தியா? 1 நிமிஷமா 2 நிமிஷமா? அந்த வீடியோ ஃபுல்லா பாத்தியா? ஓத்தா நிமிஷம் இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. கபிலன் நீ ட்ரிகர் ஆயிட்ட, கொஞ்ச நேரம் மியூட். ஆனா ஒண்ணுடா, அம்மாவை பத்தி பேசுற கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பேசிட்டு இருக்கறேன்டா. நான் சொல்லிட்டேன் உனக்கு, இந்த சைடு லெஃப்ட் சைடு உன் பொண்டாட்டி பத்துனுங்கறா, ரைட் சைடு அம்மா என் கூட பத்துனுங்கறான்னு சொல்லிட்டேன். நான் வீடியோ கால் பண்ணி கல்யாணமே ஆவலடா கூதி, அது உன் அம்மா தான். நல்லா கண்ணை குறிச்சு நல்ல விருத்தி பாரு. வீடியோ கால் பண்ணி பொண்டாட்டியா விட்டு குத்துட்டாங்க. அட போய் பேசுற. ஆனா ஒண்ணுடா, கூட்டியும் கொடுத்துட்ட காட்டியும் கொடுத்துட்ட. பேசின பேச்சுல பொண்டாட்டியை விட்டு குத்துட்டேன். அம்மாவை பத்தி பேசிருக்காங்க, வெக்கம் இல்லாம உட்கார்ந்து இருக்க. இல்ல வெக்கம் இல்லாம உட்கார்ந்து இருக்கானே கபிலன் அவன் இவ்வளவு நேரம். இதெல்லாம் ஒரு அசிங்கமா தெரியல உனக்கு? என்னது கீழே இறங்கி போயிருக்கா? அவன் என்ன பேசுறான் போயிருக்கான்டா. என்னடா இருக்கு? நீ பேசினா என்ன ஜென்மண்டா நீ எல்லாம்? இல்ல என்ன ஜென்மண்டா நீ? ஜென்மம் கண்ணாநிதி கல்லுற ஜென்மம். நீங்க வந்து பேசுறப்ப நீ போடான்னு சொல்லிட்டு போயினா இருந்திருக்கணும். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. டிவி கேஸ் பேஸ் போன மாதிரி இருக்கு, கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிட்டு. யாரு ஸ்டார்ட் பண்ணி வச்சது? அதுதான் சொல்றேன் நானு. தாவேக்காரர் எங்க இருந்தாலும் இதானா நடக்கும். பேச தெரியலனா அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். திமுக காரனார கூட்டி வரான், திமுக காரனால கூட்டி வந்து தொணைக்கு பேசிட்டு. சரி நான் கெட்ட வார்த்தை பேசல. உங்ககிட்ட நியாயமா மேல 2 பேர் மேல ப்ரூஃப் போட்டு, இதை பாடுறா உன் திருச்சி மாவட்ட தலைவர் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறான், இன்னமும் கட்சியில மாவட்ட பொறுப்புல தாண்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் போட்டு கேட்கறோம். நீ என்ன பண்ணணும்? ஆமா தப்புதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்கன்னா ஓகே. ஆனா உனக்கு ஊர்ல இருக்கிற கட்சிக்காரன் செய்யக்கூடிய தப்பு மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும், உன் கட்சிக்காரன் செய்யக்கூடிய தப்பு உன் கண்ணுக்கு தெரியாதுன்னா அப்புறம் டிவிடி பையலன்னு சொல்லி கேட்க தானே செய்வானுங்க எல்லாரும். இல்ல கபிலன், அது தப்புனா கண்டிப்பா தப்பு. சரியா? நீ அந்த நியூஸ் வந்து நிரூபி, ரியல் நியூஸா போடுன்றேன். இதெல்லாம் நம்ப முடியாது. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நியூஸ் 18, தந்தி டிவி, புதிய தலைமுறை, நியூஸ் 7 தமிழ் எல்லா சேனலும் போட்டு தமிழ்நாடு காவல்துறை தனிப்படை அமைச்சு அவனை புடிச்சான்டா. அதை எடுத்து போடு, சேனல்ல போட்டது எடுத்து போடு. இந்த நியூஸ பத்தி கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நீ நியூஸ் வந்து நியூஸ் ஆபீஷியல் நியூஸ் சேனல்ல போட்டுக்கறா, எடுத்து போடு. கபிலன் ஒரே நிமிஷம் இருங்க. பிங்மேன் ஏபிபி நாடு வந்து என்ன நினைச்சிருக்க? யூடியூப் சேனல் நினைச்சிட்டு இருக்கியா? இல்லங்க மீடியா. ஒரு நிமிஷம் இரியா, அது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட் சேனலே கிடையாது. ஒரு நிமிஷம் வைட், அது நம்ம ஸ்டேட் சேனலே கிடையாது. தமிழ்நாட்டுல ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கான்.
அது வேற ஸ்டேட்டோட சேனல். எதுக்கு எடுத்தாலும் திமுக 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 கக்கூஸ் போற காலையில எந்த கக்கூஸ் போறதுல இருந்து திமுக தான் வாயில வருமா? சரி நியூஸ் 24/7 அது நியூஸ் சேனல் தான்டா. தமிழ்நாட்டுல ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கான்டா. யார் ஓனர்? நியூஸ் 24/7 யார் ஓனர்? கொஞ்சம் இருங்களா. டேய் பிங்க் மேன் நியூஸ் 24/7 வந்து கேபிள் அசோசியேஷனோட இது சேனல் ராது. தமிழ்நாடு கேபிள் அசோசியேஷனோட சேனல் அது. மத்த சேனல் ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சு போயிட்டாங்க. சரிடா, நீ திருச்சி மாவட்ட தலைவர் விட்டுறா. நெய்வேலியில விஜய் அரெஸ்ட் பண்ணி உள்ள கூட்டு வந்தாங்களா இல்லையா காருக்குள்ள? வாடி வா சொல்லு. சரி கூப்பிட்டு வந்தாங்க. மாஸ்டர் படத்துல உள்ள வரி செஞ்சு இது பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ள கூட்டு இருந்தாங்க. கிடையாது, அவங்க வந்து ரைட்ல எதுவுமே கிடைக்கலன்னு தானே சொல்லிட்டு போனாங்க. ஐடி ரைட்ல என்ன உட்காந்து கைய வச்சு அண்ணன் வீட்டுல பிராத்தல் பண்றாரான்னு தெரியல. அண்ணன் வீட்டுக்கு ஒரு ரைடு விடுங்க ஃபர்ஸ்ட், தனிப்படையா வச்சு. காருக்குள்ள உட்காந்து கைய வச்சு முகத்தை மறைச்சது யாரா? கபிலன் ப்ரோ அவன் கேட்டான்ல ப்ரூஃப் மேல வந்து அத்தனை நிமிஷம் எடுத்து போட்டிருக்கேன், அவன் ஸ்பாக் இதுல மாட்டினது. அவனுக்கு அதெல்லாம் கண்ணு தெரியாது. அவனுக்கு நல்லா கேட்டுக்க, ஊர்ல இருக்கிற எல்லா அம்மாக்களும் எல்லா பொம்பளையும் அவனுக்கு பத்தினியா தெரியும். ஆனா வீட்டுல இருக்கிற பொம்பளை அவனுக்கு பத்தினியா தெரியாது. உங்க வீட்ல யாருமே பத்தினி கிடையாது. உங்க வீட்டுல எங்க இருக்காங்க. நான் என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் உனக்கு? ஊர்ல இருக்கிற கட்சி எல்லாம் உனக்கு குறை தெரியுது, ஆனா உன் கட்சி
சரி இரு கல்வி கடன் ரத்து பண்ணிட்டியா? பண்ணியாச்சு. எங்க பண்ணீங்க? போய் பாரு, எடுத்து பாரு, ஆதாரத்தை எடுத்து பாரு. கல்வி கடன் ரத்து பண்ணிட்டீங்க நீங்க. நீங்க வந்து உங்க அண்ணன் அது பேசவே இல்லையே. கல்வி கடன் உங்க அண்ணன் பேசவே இல்லையே. உங்க அண்ணன் பேசுன மட்டும் நீ பேசு, நீயே பேசாத. இங்க பாரு, எதிர்கட்சி தலைவர் கேக்கட்டும். இல்ல கல்வி கடன் ரத்து பண்ணீங்க. அண்ணன் பேசுனதை நீ பேசு. இங்க பாரு பிங்க், அண்ணன் என்ன பேசுறாரு பேசுங்க. அவர் கேள்வி இல்ல அண்ணன் வந்து இங்க பாரு, அண்ணன் வந்து பாட்டு பாடினாரு, பாட்ட பாடு. இங்க பாரு, அண்ணன் வந்து நேத்து நல்ல ஒரு பாட்டு பாடினாரு, உங்களால குஜால் படுத்தினார்ல பாட்டு பாடி, அந்த பாட்டை பாடு. அதான் அண்ணன் நேத்து பண்ணாரு. பண்ணு பாடு. ஸ்டாலின் அவர்களும் பாட்டு இருக்காரு, பாடுற அந்த பாட்டை பாடுறா. டே நேத்து அண்ணன் ஒரு பாட்டு பண்ணார்ல, அந்த பாட்டு பாடுறா, கேட்கலாம். அதையாவது கேட்பேன்டா. அவர் வந்து இப்போ என்ன கேட்டாருன்னு என்ன பேசினாருன்னு அவர் வந்து கேட்டாரு. வாக்குறுதியில வந்து கல்வி இல்லடா, அவர் வந்து ஒரு பாட்டு தான் பண்ணாரு. அதான் வந்து நியூஸ்ல வந்து சொல்றா பதில் சொல்றா. எனக்கு பாட்டு பாடு பாட்டு பாடு பாட்டு பாடு பாட்டு பாடு பாட்டு பாடு. ரத்து பண்ணிட்டீங்களா? அண்ணனை வந்து ஆட விட்டு தான்டா பார்க்க முடியும். பதில் சொல்ல வக்கில்ல, நீங்க என்னடா வந்து பேசிட்டு இருக்கீங்க? அப்படியே கேட்ட கேள்வி அப்படியே பதில் சொல்லி அறுத்து தள்ளிட்டாரு இவரு மயிராண்டி. காலையில ஸ்பேஸ் 6 மணி போட்டுல இருந்து இது வரைக்கும் ஓலப்பையில ஒரு கேள்வி பதில் நீயே திட்டிக்கிற. பாட்டு பாடுற பாட்டு பாடுற அதாவது இருக்கா இல்லையா, அதுக்காக பதில் சொல்லிட்டு பாடு டான்ஸ் ஆறு. அப்ப ரஜினியோட வேலை எலெக்ஷன் ப்ராப்ளம் இருக்காமா, அது உண்மையா இல்லையா? பாட்டும் பாட தெரியாது. ஏதாவது ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு ஏதாவது ஒரு பதில் இது வரைக்கும் சொல்லிருக்கியா? பதில் சொல். எங்க சொல்லிருக்கிற? பதில் சொல்லிட்டு தானே இருக்கேன். மாமியார் சோப்புன்னு ஒண்ணு புதுசா பிராண்ட் வந்து அவனுக்கு முட்டை பரோட்டா வேணும்னா வாங்கி கொடுங்கடா யாராச்சும். டேய் புதுசா ஒரு மார்க்கெட்ல புதுசா ஒரு சோப்பு வந்திருக்குடா, மாமியார் சோப்புன்னு, தெரியுமா? அந்த சோப்பு வாங்கி குளிச்சிருக்கியா? பத்தியா பத்தியா அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட பத்தியா? நான் எங்க அபியூஸ் பண்ண? மாமியார் சோப்புன்னு நீ பேசலனா இப்ப நான் பேசுவேன், அது அபியூஸ்ல தான் போய் முடியும். நான் இப்ப ஒயிட் பேர்ட்ட பேசுறேன், நீ ஒரு நிமிஷம் அமைதியாரு. நீ ஒரு நிமிஷம் அமைதியாரு. நான் அஜித்தின் ஃபார்வர்ட்ட பேச போறேன், ஒரு நிமிஷம் நீ அமைதியாரு. ஒயிட் பேர், மாமியார் சோப்புன்னு புதுசா ஒரு பிராண்ட் வந்திருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஐயா எனக்கு தெரியும், நான் வாங்கி போடுறேன். அஜித்தின் ஃபார்வர்ட் மாமியார் சோப்புன்னு வந்திருக்குடா, பாத்திருக்கியா? ஆமா பாத்துர்க்கேன். அதுல ஸ்டெப் ஒன்னு போட்டுருந்தாங்க. எல்லாத்தையுமே விட்டுருவோம் கபிலன். இல்ல எல்லாத்தையுமே விட்டுருவோம். பிங்க் மேன் கொஞ்சம் எண்ணெய் தரையிட்டு வாடா, ஃபிக்ஷனா இருக்கு. எத்தனை பேரா வாயில மாத்தி மாத்தி விட்டுக்கங்கடா. மாத்தி மாத்தி அழுங்குது குழுங்குதுன்னு எழுதி இருக்கான். என்ன அழுங்குது என்ன குழுங்குது ஒண்ணும் புரியல எனக்கு. எல்லாத்தையும் விடு, நம்ம வந்து சென்சிபிளா பேசுவோம்டா. டே இல்ல ஒரே நிமிஷம் அஜித்தின், சென்சிபிளா பேசுவோம். சர்க்கார் எத்தனை கோடி வசூல் சொல்லு. சென்சிபிளா பேசுறீங்க, சூப்பர், ரொம்ப அதான் விடுறாங்க பாரு. அப்ப அண்ணனுக்கு ஏத்த மாதிரி பேசுவோம். சர்க்கார் எத்தனை கோடி வசூல் சொல்லு. அது இன்னும் குட்டி சர்க்கார் எத்தனை குட்டி போட்டது? எத்தனை குட்டி போட்டது? குட்டி போட்ட சொல்லு. சர்க்கார் எத்தனை கோடி வசூல் சொல்றாடி, அதை பேசுவோம், ஜாலியா பேசுவோம். அண்ணனுக்கு இப்ப அண்ணனை பத்தி தானே பேசணும். சர்க்கார் எத்தனை கோடி வசூல் அண்ணனோட உச்சத்தை இப்ப ப்ரூவ் பண்ற. நீ அண்ணன் உச்சத்துல இருக்காரு, இப்ப நீ ப்ரூவ் பண்ற. சரி, உதயநிதி கூட உச்சத்துல தான் இருக்காரு, தெரியும்ல, உச்சபட்ச நடிகர் உதயநிதி. அண்ணனுக்கு வந்து உதயநிதி பேர் சொன்னோடனே ட்ரிகர் ஆகுறானுங்க வேற எல்லாரும். இல்லடா அவரு பேசுறது ஒயிட் பியர் காது தோந்து கேள்றாடி பேசுறாங்க. ஒரு நிமிஷம், ஏன்டா ஜனநாயகனோட சேட்டலைட் ரைட்ஸ் இன்னும் விக்கல? உச்சா போயிட்டாரு. இப்போ நான் ஏதோ ப்ரொடியூசர் மாதிரி என்கிட்ட கேக்குற விக்கல அப்படின்னு நானாடா. இதெல்லாம் வந்து ஒரு கட்சி கொஸ்டினா? டேய் யாரா நீங்க? யாருக்கும் தெரியாம கண்ணு மூடி வீட்டை வந்தா புடிச்சு வாயில வச்சிடறாங்க. ஆமாங்க, ஒரே பாயிண்ட் சொல்லிடுறேன். ஏன் கேக்குறோம்னா,
மைக்க பிடிச்சாலே நான் உச்சத்துல இருந்து வந்திருக்கேன், இத்தனை கோடியை விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால அது உண்மையா இல்லையான்னு மக்களுக்கு தெரியணும்ல. எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகுது. விஜய் டாப் ஆக்டரா இல்லையா? விஜய் வந்து கன்னடா படத்துக்கு KGF 2ல வந்து அடி வாங்கிட்டு உட்காந்து மூக்கால எழுதிட்டு இருந்தீங்க 3 நாளா உட்காந்துக்கிட்டு தேட்டர் எடுக்கிறாங்க. அரசியல் வாங்கடா. இங்க பாரு, சினிமா பத்தி கேட்டா இந்த பக்கம் அரசியல் விடுற. டேய் வர்ற பொங்கலுக்கு பராசக்தி வருது. டேய் தான் ஜெயிச்சு காட்டுறா பாப்போம். டேய் சிவகார்த்திகேயன் கூட மோதி காட்டி ஜெயிச்சு காட்டுறா பாப்போம். கடைசியா வந்துட்டானுங்க சினிமா பத்தி அரசியல் பத்தி சாரிப்பா பக் கிளியர் பண்ணிட்டு வந்தேன். தெளிவா சொல்லிட்டேன். இருங்க நான் தெளிவா சொல்லிட்டேன். இது அரசியல் क्वेश्चन தான் உங்களுக்கு. சொல்ல மாட்டடா. விஜய்க்கு எந்த ப்ரொடியூசர் 200 ரூபாய் சம்பளம் கொடுத்தா ப்ரூஃப் காட்டு. இல்ல நீங்க உச்சத்துல இருக்கன்றதே பரப்புரையா பண்றீங்க. அப்ப இது அரசியல் क्वेश्चन தான். புரியுதா? ஆமா. அந்த 200 கோடியா எனக்கு ப்ரூஃப் காட்டுறப்ப எனக்கு எவன் எனக்கு கொடுத்தான்னு தெரிஞ்சாகணும். இல்ல அவன் அரசியல்ல அவன் நிக்க மாட்டான். ஏன்னா அவன் நின்னா வந்து அவன் எவ்வளவு சன்பிச்சஸ் கொடுத்தால அதை எடுத்து போட்டு பார்க்கலாம். வேற மாதிரி தோணுது. ஐயோ இந்த உச்சனாவே வேற மாதிரி தோணுது. உதயநிதியும் உச்சபட்ச நடிகர் தான். உச்சனாவே கையில அடிக்கிறப்ப உச்சபட்சமா வருமே அந்த மாதிரி இருக்கே. ஐயோ ஏன் பிங்க் மேன் இந்த மாதிரி உதயநிதியும் உச்சபட்ச நடிகர் தான். சொல்லி அவர் சொல்லி சொன்னாரு. கேக்குறியா? சொன்னாரு. அவர் எங்க சொன்னாரு? கண்டதுரை கரெக்டா தான் பேசுறாரு. விஜயும் உதயநிதியும் ஒண்ணு சினிமால கம்பேர் பண்ணி பேசுறாங்க. உச்சபட்ச நடிகர் உதயநிதி. ஆமாடா உதயநிதி விஜய் ஒண்ணு. அது கூச்சமே இல்ல. ஆமாடா டேய் உதயநிதி தான் ஓகேவா? முதலாளி இங்க பாரு, விஜய் முதலாளின்னு சொல்றீங்க. எக்கோ அடிக்குதுப்பா. யார் மைக்குப்பா அது எக்கோ அடிக்கிறது? சாரிங்க கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணீங்க. யார் மைக்? பாரு அண்ணனை வந்து முதலாளின்னு கூப்பிடு. ஓகேவா? முதலாளின்னு கூப்பிட சொல்ல போய் அண்ணனை போய். இப்போ விஜய் உச்ச நட்சத்திரம்னு சொன்னது கோவம் வந்துச்சுல. இப்ப உதயநிதி வந்து சொல்றாங்க பாரு உச்ச கோவம் வரலையா அவனுக்கு? டேய் இங்க பாரு பிங்க் மேன், இங்க பாரு கடைசியா வந்து துணிவு கூட போட்டி போட்டு அடி வாங்கிட்டு 3 நாளா எழுதிங்க. KGF வேற மாநிலத்து படம், பக்கத்து மாநிலத்துல இருந்து ஒருத்த படத்தை விட்டு அவன்ட்டு அடி வாங்கி 5 நாளா எழுதிங்க. எதுக்குடா இப்படி உழம்பிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டுல துணிவுக்கு அதிக ஸ்கிரீன் கொடுக்குறாங்கட்டு 5 நாளா உட்காந்து எழுத குரூப் தானே நீங்க. என்ன உச்ச நடிக்கிறீங்க? திமுக காரனுங்க வந்து ரஜினி பத்தி பேசுறானுங்க, அஜித் பத்தி பேசுறானுங்க, உதயநிதி பத்தி பேச மாட்டேங்கிறானுங்களே. உதயநிதி வந்து முதலாளிடா, அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குற முதலாளி. உதயநிதி ரோட் ஷோ போனா அவ்வளவு கூட்டம் வருது, அதை பேச மாட்டேங்கிறீங்க. இல்ல ஒயிட் பிங்க் மேன் கிட்ட நம்ம அரசியலே பேசல. ஏன் சொல்லுங்க? அவன் வந்து இருங்க, அவன் தலைவரே எலெக்ஷன்ல நிப்பாரான்னு தோணுது. தெரியும் சரியா? நம்ம கிட்ட சொல்லிட்டு அவங்க இது பண்றாங்க. ஒரே ஒரு கேள்விதான் பிங்க் பண்ண, உனக்கு ஒரே ஒரு கேள்விதான். விஜய் சைமா அவார்டாவது வாங்கியிருக்கானா? யாரு கேட்டது இந்த கொஸ்டின்? பிளாக் பேந்தரா கேட்டாரு இந்த கொஸ்டினா? இல்ல யாரு தைரியமா சொல்லுங்கயா. இந்த கொஸ்டின் யாரு கேட்டா தைரியமா சொல்லுங்கயா. நான் தான் கேட்டேன். உனக்கு ஒரு நாள் வேற காதுல ஓடுவாங்களா? லூசு குறி பதில் சொல்றா. ட்ரிகர் ஆயிட்டான். சரி மியூட்ல இரு கொஞ்ச நேரம். இங்க பாருங்க, இந்த கேள்வி கரெக்டா பதில் சொல்லுவான் பிங்க்மேன். பிங்க்மேன் உங்க அப்பா பேர் என்ன? இப்ப சைமா அவார்டு விஜய் வாங்கிட்டாங்க. பதில் சொல்லு பிங்க்மேன், உங்க அப்பா பேர் என்ன? ஏய் ஒருத்தனா பேசுங்கடா. ஏன்டா சண்டை போட்டுறீங்க? பேர் இருக்கு. அப்பா பேர் என்னன்னு கேக்குறாரு. விஜய் அப்பா பேர் விஜய். எல்லாம் மேக்கப் பண்ணுங்க. பிங்க்மேன் உங்க அப்பா பேர் என்ன? சரி இப்ப முடிஞ்சிச்சு. சினிமா பத்தி பேசிட்டீங்க, அரசியல் பத்தி பேசிட்டீங்க. இப்போ அபியூஸ் பர்சனல் அபியூஸ் பண்ணிட்டீங்க. அஜித் ஃபார்வர்ட் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றா மயிரு. இப்போ வந்து பர்சனல் அபியூஸ் பண்ணிட்டீங்க. இல்ல ஒரு அவார்ட் மட்டும் சொல்லுங்க. அப்பா பேர் தான கேக்குறீங்க. நடிகரா அது இது என்னமோ சொன்னால. சரியா? நான் திருப்பி 3 படம் அவார்டுக்குலாம் நாமினேட் ஆயிருக்கு. பிங்க் மேன் அவன் அஜித் ஃபார்வர்ட் ஒண்ணே ஒண்ணு தான் கேட்டான். உங்க அப்பா பேர் என்னன்னு தான் கேட்டான்.
எதுக்கு பயப்படுற? அதுதான் நான் திருப்பி அவன் அப்பா பேர் கேட்டா சொல்லுவான். அவன் சொல்றாடி அவன் சொல்லுவான். நீ முதல்ல அவன் கேட்ட கேள்வி சொல்லு, அவன் பதில் சொல்லுவான். நீ சொல்லு. நீ ஏன்டா கேக்குற? டேய் உங்க அப்பா பேரை கேள்ற சொல்றேன்னா அவங்க அப்பா பேரை நீ ஏன்டா கேக்குற? திருப்பி நான் உன்கிட்ட உன் அப்பா பேர் கேட்டா நீ சொல்லுவீங்க. டவுட்டா இருந்துனா போய் கேட்டு வா, வீட்ல போயிட்டு போ. திருப்பி நீ சொல்லு உன் அப்பா பேர் சொல்லிட்டு சொல்லு. நான் அப்பா பேர் டவுட்டா இருந்துனா போய் வீட்ல கேட்டு வா போடா. நீ வந்து சொல்றதுக்கு அதுக்குள்ள போய் அவங்க அம்மாட்ட கேட்டு வந்துருவான். டக்குனு கத்தாதீங்க. ஒருத்தனா பேசுங்க. இன்சில அவங்க அப்பா பேரடா அஜித். இருங்க இன்சில அவங்க அப்பா பேரா அஜித்? அவங்க அப்பா பேரா? அதாவது இந்த ஸ்கூல்ல அவங்க அப்பா பேரை சொல்றேன். ஸ்கூல் பசங்க எல்லாம் இது பண்ணுவாங்க. அம்மா பத்தி பேசுவாங்க. கோவம் வந்து